போட்டானோ ஐயா, போட்டானோ. போடு. செம்மையான ஒரு அறிவிப்பு என்னன்னா, இனிமே வெளி மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் ஆகலாம். இப்போதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தலைமை அதிகாரி சொல்லியிருக்காங்க பாருங்க கீழே. வேற லெவலாக இருக்குதா? ம். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, ஆனால் வெளி மாநிலத்தில் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிகாரத்தை படைக்கக்கூடிய ஓட்டை வந்து இங்கே போடுறாங்க. இப்போ தான் பீகாரில் எலெக்ஷன் இருந்துச்சு. இப்போ அங்கேயும் ஓட்டு போடுவாங்க, இங்கேயும் வந்து ஓட்டு போடுவாங்களா? இது என்னங்க இது? இன்னும் எத்தனை காலத்துக்கு? ம். அப்போவே சீமான்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாராவது கேட்டிங்களா? இன்ன வரைக்கும் தற்கொலைன்னு சொல்லி சீமான ஓட்டுறீங்களோ இல்லையோ, சத்தியமாக ஒரு அவருக்காகலாம் பேசலை, தமிழ்நாட்டுக்காக தான் பேசுகிறாரு இன்ன வரைக்கும். அப்போ இருந்து சொன்னவர் ஸ்டார்டிங்லேருந்து இனிமேல் சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்திக்காரங்களை உள்ளே விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. விட்டது யார் தப்பு? ஆளும் அரசாங்க தப்பு. விட்டீங்க. எஸ்ஆர் படிவத்தை கொண்டு வந்தார், ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வேற கடமை முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்தது போயிட்டு நம்ம பிரச்சனை என்ன, ஜாதி பிரச்சனை, இனம் பிரச்சனை, அதை பண்ணுவோம். நமக்குள்ளேயுமா ஒற்றுமை இல்லை, அப்புறம் எங்கேருந்து வந்து இதெல்லாம் கேட்கறது? என்னைக்கு ஒற்றுமை வருதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் சரி வரும். சரி, மொழியாலேயாவது ஒற்றுமையாவீங்கன்னு தான் நாம் தமிழன்ற கட்சி பேரே வச்சார். நாம் தமிழன்ற தவிர மற்ற எல்லாம் தமிழனும் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குறோம். பிரிஞ்சு கிடக்க தப்பு கிடையாது, தமிழனுக்கு ஓட்டு போட வேண்டியது. அது ஏன் முடியல? ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் ஹிந்தின்னு எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்தா ஹிந்திக்காரெல்லாம், என்ன எங்களை எதிர்த்து நீ வந்துடுவியா? ஹிந்தி முக்கியமா இல்லை எங்கள் ஓட்டு முக்கியமா? ரெண்டும் வேணும்னா எனக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. 2.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, அவன்கிட்ட ஓட்டு இருக்குது. ஓட்டு வேணுமா? ஓட்டு வேணும்னா ஹிந்தியும் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஆளுங்க தலையாயின்னு வரப்போகிறாங்க ஓட்டுக்காக. தமிழ்நாட்டை தர குட்டிச்சவராக ஆக்கிட்டோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க நம்மளால் முடியாது. இனி இளைய சமுதாயன்ற பேர் தான் நமக்கு, ஒன்றுமே முடியாதுங்க. கிரேட். என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குங்க, தமிழ்நாடை வடநாடுன்னு மாற்றுங்க, எல்லாமே பண்ணுங்க. இன்னைக்கு எதுக்கும் வாய்ப்பே இல்லை. சீமான் அண்ணா நினச்சாதான் பாவமாக இருக்குண்ணா. நல்லா சொன்னீங்க, எல்லாமே நடக்க போகுதுண்ணா. வந்துச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிய போகுது. அவ்வளோதான் கைஸ். என்ன பண்ணுவோம் பண்ணட்டும். பாய், குட் பை ஆல்.